டெல்லியில ஏஐயின் உச்சி மாநாடு நடந்திருக்கு. அங்க காங்கிரஸை சேர்ந்த இளைஞரணி பொறுக்கிகள் அட்டூழியம் பண்ணியிருக்கானுங்க. கொஞ்சம் கூட வெட்கம், சூடு, சொரணை எதுவுமே இல்லாம, அடிப்படை நாகரிகம் கூட இல்லாம சட்டைய கழட்டி போட்டு அரை நிர்வாணமா ஏஐ மாநாடு எங்க நடக்குதோ அந்த இடத்துல புரொடெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. நம்ம நாட்டோட மானத்த வாங்கணும், நம்ம நாட்டினுடைய மரியாதைய வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பொறுக்கிகள், காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இந்த கபோதிகள் திட்டம் போட்டு இந்த வேலையை பார்த்திருக்கானுங்க. பொறுக்கிகளின் கூடாரம் காங்கிரஸ் அப்படின்றத மறுபடியும் இந்த நாதாரி கும்பல் ப்ரூவ் பண்ணியிருக்கு. சாட்டிஸ்ஃபைடு, ஃபுல்லி சாட்டிஸ்ஃபைடு. அந்த காங்கிரஸ் பொறுக்கின் இடுப்புல ஒருத்தர் எட்டி உதைச்சாரு பாருங்க, அவருக்கு கண்டிப்பா விருதுகள் குடுத்தே ஆகணும். பத்மஸ்ரீயோ, பத்ம பூஷனோ இது மாதிரியான விருதுகளை கண்டிப்பா அந்த மனுஷனுக்கு குடுத்தே ஆகணும். பாரத பிரதமராக தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அதிகாரத்துல இருக்கிறவரு நம்முடைய மோடிஜி. அவரை நேர்மையான வழியில எதிர்க்க துப்பில்லாத இந்த துப்புக்கெட்ட ஜென்மங்கள், இந்த கேடுகெட்ட காங்கிரஸ் கபோதிகள் இத மாதிரியான காரியங்களை பண்ணிட்டு வரானுங்க. தொடர்ந்து தோல்விகளை மட்டுமே சந்திக்கிறதுனால இந்த காங்கிரஸ் கபோதிகளின் கபாலம் கலங்கிடுச்சு போல. சில நாட்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல காங்கிரஸ் உடைய பெண் எம்பிக்கள், இந்த சுதா, ஜோதிமணி இவங்கள மாதிரியான பெண் எம்பிக்களை வச்சு பாரத பிரதமர் மோடியை தாக்க இவனுங்கெல்லாம் திட்டம் போட்டானுங்க. பட் அது எல்லாமே முறியடிக்கப்பட்டது. இப்போ அந்த ஒரு விரக்தியில இத மாதிரியான காரியத்தை இவனுங்க பண்ணியிருக்கானுங்க. பல நாட்டு தலைவர்கள் கலந்துக்கக்கூடிய இந்த ஏஐ உச்சி மாநாட்டில் இந்த காங்கிரஸ் கபோதிகள் வெக்கமானமே இல்லாம அரை நிர்வாணத்தோட போராட்டம் பண்ணியிருக்கானுங்க. இடம், பொருள், ஏவல்னு எந்த இழவும் எங்களுக்கு கிடையாது, நாங்களா நாதாரிகள், நாங்களா பொறுக்கிகள், நாங்களா புறம்போக்குகள் அப்படின்றத இந்த காங்கிரஸ் காரணங்க மறுபடியும் ப்ரூவ் பண்ணியிருக்கானுங்க. அங்க என்ன நடந்திருக்கு, எவ இது மாதிரியான பிளானை போட்டது, அங்க இது மாதிரிலாம் செஞ்சவனுங்களுடைய நிலைமை இப்போ என்னவா மாறி இருக்கு, மாறப்போகுது, காவல்துறை சொன்ன விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத் தொழுதால் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. எனதருமை தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் ஜெய் ஸ்ரீராம். இந்த தேச விரோத காங்கிரஸ், வெயிட் 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 இந்த தேச விரோதம், தேச விரோதிகள், தேச விரோத செயல் இது மாதிரியான வார்த்தைகளை கேட்டாலோ படிச்சாலோ எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வர ஒரு வீடியோ இது. தேஷ் கா துஷ்மன், அதாவது நீ ஒரு தேச விரோதிடா, நீலா தேச விரோதி அப்படின்ற மாதிரி மத்திய அமைச்சர் பிட்டுஜி கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி பார்லிமெண்ட்ல வச்சு நம்முடைய பப்புஜியை கீழ்ச்சி தொங்க விட்டாரு. அப்ப அவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த இப்போ இந்த காங்கிரஸ் பொறுக்கிகள் நிரூபிச்சிருக்கானுங்க. முன்னாள் முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் இல்லையா, அவரு இந்த ஒரு விவகாரத்தை மேற்கோள் காட்டி இந்த காங்கிரஸ் கபோதிகளை கழுவி கழுவி ஊத்தி இருக்காரு, காரி துப்பி இருக்காரு. பேய்க்கும் பேய்க்கும் சண்டைன்னு சொல்ற மாதிரி போயும் போயும் ஜெகன்மோகன் ரெட்டி கிட்டலாம் இந்த காங்கிரஸ் கபோதிகள் திட்டு வாங்கிட்டு இருக்கானுங்க. தோ மூல வளர்ச்சி குன்றிய குரங்கு மாதிரி இருக்கா இல்லையா, இவன் காங்கிரஸ்காரன், இவன் பேரு நரசிம்ம யாதவ். இவன் காங்கிரசினுடைய இளைஞரணியில கோஆர்டினேட்டரா இருக்கான், நேஷனல் கோஆர்டினேட்டரா இருக்கான். இவன் தான் இந்த காரியத்துக்கு மாஸ்டர் மைண்ட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் இவனுக்கு பின்னாடியும் சில பேர்லாம் இருக்கானுங்க. இந்த மூளை வளர்ச்சி குன்றிய குரங்கு இளைஞரணியில இருக்கானாமா. தோ இது இது யுவாமா, அதாவது இளைஞராம். இந்த காங்கிரஸையும் இந்தியாவையும் காப்பாற்ற போற இளைஞராமா. கர்மம்டா, இன்னும் என்னென்ன இழவெல்லாம் நாமலாம் பார்க்க வேண்டியது இருக்கோ. ஆதாம் ஏவாளுக்கு பிறந்த மூத்த புள்ள மாதிரி இவனுங்க இருக்கானுங்க. இவனுங்களா இளைஞர்களாமா. ஏன்டா டேய், இவனுங்களா இளைஞர்கள்னா நாங்களா யாரா, நாங்களா யாரா? இந்த நரசிம்ம யாதவ் இருக்காளியா, இவன் கூட சேர்த்து இன்னும் 4 காங்கிரஸ் கபோதிகளை கைது பண்ணியிருக்காங்க. பெயில் வாங்க முடியாத அளவுக்கு வழக்கு போட்டு வச்சிருக்காங்க. நேபாளம்ல ஜென்சி ப்ரொடெஸ்ட் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. உலகமே திரும்பி பார்த்த ஒரு நிகழ்வு அது. அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இந்தியாவில் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த காங்கிரஸ்காரனுங்க ரொம்ப நாட்களா ட்ரை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கானுங்க. அதுல ஒரு விஷயம் தான் இப்ப நடந்த இந்த ஒரு விவகாரமும். பட் மாட்டிக்கினானுங்க. டெல்லி போலீஸ் இந்த காங்கிரஸ் கபோதிகளை கஸ்டடியில எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் இவனுங்க மேல, இந்த நாய்கள் மேல ஊப்பா பாயும். பாயணும். அது என்ன பாயும்? கண்டிப்பா இவங்க மேல ஊப்பா போடணும். இந்த விவகாரத்துல நம்முடைய சின்னவர், அதாங்க நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் இருக்கார் இல்லையா, அவரு ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு பாருங்க. ஏஐ மாநாட்டை கூட ஒழுங்காக நடத்த முடியாத கோமாளி கூட்டத்துடன் தான் நாம் மோதும் சூழல் உள்ளது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிண்டல். மற்றவங்கள பத்தி பேசுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நாம என்ன லட்சணத்துல இருக்கோம், நாம யோகியமானவர்களா இருக்கோமா அப்படின்றத பார்க்கணும். நம்முடைய சின்னவர் இவர் என்ன சொல்றாரு, ஏஐ மாநாட்டை கூட இவங்களால ஒழுங்கா நடத்த முடியல, இது மாதிரியான ஒரு கோமாளி கூட்டத்துக்கூட தான் நம்ம அரசியலே பண்றோம், ஷேம் ஷேம் ஷேம், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குது அப்படின்ற மாதிரி சின்னவர் சொல்றாரு. சின்னவரே,
இது ஞாபகம் இருக்குதா? சின்னவரே மற்றும் பெரியவரே, இதாச்சும் ஞாபகம் இருக்குதா? பாஜக கோமாளி கூட்டம்னா, அப்ப நாமெல்லாம் யாரு சின்னவரே? இந்த லட்சணத்துல சாரதான் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சரா வேற இருக்கிறாரு. உங்ககிட்ட ஒரு கப்ப அவன் காமிச்சிருக்கான். உங்க அப்பா கிட்ட ஒரு கப்ப அவன் காமிச்சிருக்கான். அந்த சாதாரண வித்தியாசத்த கூட உங்களால கண்டுபிடிக்க முடியல. நாமலாம் பேசலாமா? அ நாமலாம் பாஜகவ பத்தி பேசலாமா? கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடி ஏர் ஷோ ஒண்ணு சென்னையில நடந்தது. ஞாபகம் இருக்கா? எத்தன பேர் அதுல இறந்தாங்க? அதாச்சும் ஞாபகம் இருக்குதா? நீங்க, உங்க தந்தையார், உங்களுடைய அம்மா, நீங்க எல்லாருமே ஜாலியா, சேஃபா ஒரு இடத்துல உட்கார்ந்து அங்க நடக்கிற விஷயத்த எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தீங்க. பட் அந்த நிகழ்ச்சிய பார்க்க வந்த மக்கள், குடிக்க தண்ணி கூட இல்லாம இறந்து போனாங்க. ஞாபகம் இருக்குதா? நீங்கலாம் பேசலாமா சின்னவரே? திமுகலாம் பாஜகவை பார்த்து பேசலாமா? கேள்விகள் கேட்கலாமா? சரி, டெல்லி காவல்துறை இந்த விவகாரம் குறித்து என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். அவங்களுடைய ரிப்போர்ட்ல ஏகப்பட்ட திடுக்கிடும் தகவல்கள் எல்லாம் இருக்கு. இவனுங்க எப்படி உள்ள வந்தானுங்க? என்ன மாரியான பிளான்லாம் போட்டிருந்தானுங்க? அதுக்கப்புறம் என்ன மாரியான காரியங்கள் செய்யறதா இருந்தானுங்க? அப்படின்ற மாரியான பல விஷயங்கள டெல்லி காவல்துறை சொல்லியிருக்கு. ஏஐ உச்சி மாநாட்டுல மிகப்பெரிய அளவுல ஒரு கலவரத்தை ஏற்படுத்தணும். உலக அரங்குல இந்தியாவ தலகுனிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காங்கிரஸ் கபோதிகள் பக்காவா ஸ்கெட்ச் போட்டிருந்தானுங்க. ஆனா பாருங்க, எப்பொழுதும் போல இவனுங்க பண்ற எல்லா ஸ்டெப்ஸ்லுமே தோல்விய தான் சந்திச்சிருக்கானுங்க. இந்த விவகாரத்திலயும் மாட்டிக்கிட்டானுங்க. போராட்டம் பண்றதெல்லாம் தப்பே கிடையாது. ஆளுங்கட்சிக்கு எதிராக போராட்டம் பண்றதெல்லாம் தப்பே கிடையாது. அதெல்லாம் ஜனநாயகம் தான். ஆனா, ஜனநாயக முறைப்படி போராட்டம் பண்ணணும். இந்த காங்கிரஸ் கபோதிகளுக்கு தான் ஜனநாயகம்னா புடிக்காதே. அலர்ஜி ஆச்சே. அந்த அலர்ஜியால தான் இந்த பொறுக்கிகள் பொறுக்கித்தனத்த அங்க பண்ணியிருக்கானுங்க. உலக தலைவர்கள் வரக்கூடிய அந்த இடத்துல இந்தியாவ அசிங்கப்படுத்தணும் அப்படின்றதுக்காகவே இத மாரிலாம் இவங்க நடந்திருக்கானுங்க. டெல்லில பாரத் மண்டபம் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அங்க தான் ஏஐனுடைய உச்சி மாநாடு நடந்திருக்கு. அதை கெடுக்கணும். உலக அரங்குல இந்தியாவ அசிங்கப்படுத்தணும். இந்தியர்கள தலைகுனிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காங்கிரஸ் கபோதிகள் அரை நிர்வாண போராட்டம்லாம் அங்க பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க போராட்டம் பண்ற அந்த நேரத்துல, இவனுங்க அட்டூழியம் பண்ற அந்த இடத்துல, அங்கிருந்த பாதுகாப்பு படை வீரர்கள் கூட ஒண்ணா சேர்ந்து, அந்த நிகழ்ச்சிய பார்க்க வந்த பொதுமக்கள், முக்கியமா ஜென்ஸி பசங்க, அவங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து, இந்த காங்கிரஸ் கபோதிகள ஓட ஓட விரட்டி அடிச்சிருக்காங்க. எட்டி இடுப்பிலே உதைச்சு, ஒவ்வொரு காங்கிரஸ் கபோதிகளுக்கும் நலங்கு வச்சிருக்காங்க. சனிக்கிழமை, அதாவது இன்னைக்கு, இந்த வீடியோவ நான் சனிக்கிழமை ஷூட் பண்றேன். பட் இது நாளைக்கு தான் ஷெட்யூல் ஆகும். ஸோ நேத்திக்கு பார்த்தீங்கன்னா, இதே மாரியான ஒரு நிகழ்வு நடக்கிறதா இருந்தது. ஏஐ மாநாடு இருக்கு இல்லையா? அதே மாரியான இன்னொரு நிகழ்ச்சி நடக்கிறதா இருந்தது. அந்த இடத்துலயும் இதே மாரியான ஒரு அட்டூழியத்த பண்ணணும் அப்படின்ற மாரி இந்த காங்கிரஸ் கபோதிகள் பிளான் போட்டு வச்சிருந்தானுங்க. பட் அது இப்போ முடக்கப்பட்டிருக்கு. இந்த பப்பு என்னடான்னா, நாடு நாடா போயிட்டு இந்தியாவோட மானத்த வாங்கிட்டு இருக்காரு. இவனுங்க என்னடான்னா, இந்தியாவுக்கு உலக தலைவர்கள், உலக நாட்டினுடைய தலைவர்கள் வரும்பொழுது, நம்ம மானத்த இவனுங்க இங்க உட்கார்ந்துகிட்டு வாங்குறானுங்க. இந்த காங்கிரஸ் கபோதிகள் இவனுங்க என்ன தெரியுமா பிளான் பண்ணியிருக்கானுங்க? எப்படி ஃபர்ஸ்ட் அவனுங்க உள்ள வந்திருக்கானுங்கன்னா, ஒரு டீ ஷர்ட்டுங்க. அந்த டீ ஷர்ட்ல இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே நடந்த அந்த ட்ரேடிங் டீல் இருக்கு இல்லையா? அது குறித்து பிரிண்ட் பண்ணியிருக்கானுங்க. நரேந்தர் சரண்டர் அப்படின்ற மாரியான ஒரு வாசகத்த அச்சிட்டிருக்கானுங்க. பிஎம் சரண்டர் சம்திங் அது மாரி தான். அது மாரியான ஒரு விஷயத்த அந்த டீ ஷர்ட்ல பிரிண்ட் போட்டு, அந்த டீ ஷர்ட்ட உள்ளார மடிச்சு, அதாவது உள்பக்கமா அந்த ஒரு பிரிண்ட் இருக்கிற மாரி ஃபர்ஸ்ட் உள்ள போட்டுட்டு வந்திருக்கானுங்க. அதுக்கப்புறமா இவனுங்க எல்லாருமே ஒண்ணா சேர்ந்து அந்த டீ ஷர்ட்ட கழட்டி, டீ ஷர்ட்ட காட்டிக்கிட்டு போராட்டம் பண்ணியிருக்கானுங்க. நேபாளம்ல எப்படி ஜென்ஸி போராட்டம் நடந்ததோ, அதே மாரியான ஒரு விஷயம் இந்தியால நடக்கணும். பாஜகவுக்கு எதிராக நாம எப்படியாச்சும் இத மாரியான ஒரு விஷயத்த ஆரம்பிக்கணும் அப்படின்றதுக்காக இவனுங்க தொடர்ந்து ட்ரை பண்ணிட்டே இருக்கானுங்க. பட் ஒவ்வொரு முறையும் தோத்துக்கிட்டே இருக்கானுங்க. இப்போ இந்த மேட்டர் எந்த பக்கம் திரும்பி இருக்குன்னா, இந்த அரை நிர்வாண போராட்டத்துல ஈடுபட்ட கபோதிகளுக்கு காசு எங்கிருந்து வந்தது? பஸ்ல டிக்கெட் எடுக்க கூட வக்கில்லாத இந்த நாய்களுக்கு எப்படி ஃப்ளைட் டிக்கெட் எடுக்க காசு வந்தது? இவனுங்களுக்கு எவன் ஃபண்ட் பண்ணா? அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் கபோதிகளினுடைய மொபைல் போன்ஸ சீஸ் பண்ணிட்டாங்க. அந்த மொபைல் போன்ஸ்ல இருக்கக்கூடிய டீடைல்ஸ் எல்லாத்தையுமே இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இவனுங்களுக்கு பின்னாடி எவெல்லாம் இருக்கானுங்களோ அவனுங்க எல்லாருமே குற்றவாளிகள் தான். அவனுங்கள கண்டிப்பா நாங்க கைது பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி டெல்லி காவல்துறை சொல்லியிருக்கு. கைது செய்யப்பட்ட காங்கிரஸ் கபோதிகளுக்கு வக்காலத்து வாங்குற வகையில வழக்கறிஞர்கள், அவனுங்களுடைய வழக்கறிஞர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போராட்டம் பண்றது ஜனநாயக உரிமை. அவங்க அந்த இடத்துல வன்முறை சம்பவங்கள் எதுவும் செய்யவே இல்ல. அங்க நடந்த வீடியோஸ்கள நீங்களே பாருங்க, உங்களுக்கே புரியும். அவங்க வன்முறைலாம் ஒண்ணும் பண்ணவே இல்ல. அவங்க வன்முறை பண்ணதா பாஜகவினர் சொல்றாங்க இல்லையா? அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. பாஜகவின் கருத்துல அரசியல் உள்நோக்கம் இருக்கு அப்படின்ற மாரி அந்த வழக்கறிஞர்கள் கத்தியிருக்கானுங்க, கதறியிருக்கானுங்க. அடேய்களா, நீங்களா உண்மையிலேயே படிச்சு பாஸ் ஆகி வக்கீல் ஆனீங்களா? இல்லனா காசு கொடுத்து பாஸ் ஆனீங்களா?
அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த காங்கிரஸ் கபோதிகள் படிச்சிருக்கானுங்க, தேசிய கட்சியில நிர்வாகிகளா இருந்திருக்கானுங்க, இவனுங்க திட்டமிட்டு நாட்டினுடைய மரியாதையை கெடுக்கணும், ஒரு அன்ரெஸ்ட் சிச்சுவேஷனை இங்க உருவாக்கணும் அப்படின்றதுக்காக இது மாதிரியான காரியங்கள் இவனுங்க பண்ணியிருக்கானுங்க. இவனுங்க திட்டமிட்டு தான் இந்த காரியத்துல ஈடுபட்டிருக்கானுங்க. எங்க கிட்ட அதுக்கான எல்லா ஆதாரங்களும் இருக்கு. அதனால இந்த நாய்களை தூக்கி உள்ள போடுங்க. இவனுங்க பண்ண குற்ற சம்பவத்துக்கு சட்டப்படி 7 ஆண்டு சிறை தண்டனை குடுங்க அப்படின்ற மாதிரிலாம் வாதாடி இருக்காங்க. அது மட்டும் இல்ல, பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் இந்தியால பல இடங்கள்ல காங்கிரஸ் கபோதிகள் செய்த இந்த ஒரு காரியத்திற்கு எதிராக போராட்டம்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் தலைவர்கள் மன்னிப்பு கேட்கணும், இந்த ஒரு மோசமான நிகழ்வுக்கு காங்கிரஸ் தரப்புல இருந்து மன்னிப்பு வரணும் அப்படின்ற மாதிரியான டிமாண்டுகள்லாம் முன்னெடுத்து வச்சு நிறைய இடங்கள்ல போராட்டம்லாம் பண்ணிட்டு வராங்க. அண்டு இந்த விவகாரத்தை நாம சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது. இவனுங்களுக்கு பின்னாடி எவன்லாம் இருக்கா அப்படின்றத நாம பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணியே ஆகணும். இவனுங்களை மட்டும் இல்லாம இவனுங்களுக்கு ஃபண்டிங் பண்ண அத்தனை பேர் மேலேயும் ஊப்பா சட்டம் போடணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. இங்க இவ்ளோ கலவரங்கள் போயிட்டு இருக்கு. அங்க பப்பு அண்ட் கோ இவனுங்கலாம் என்ன பண்றானுங்கன்னா, நாங்க பண்ணது சரிதான், நாங்க செஞ்சது சரிதான், மோடி தான் சரண்டர் ஆயிட்டாரு, அதை எதிர்த்து நாங்க கேள்வி கேட்கிறோம், சோ நாங்க பண்ணது தப்பே கிடையாது, சரிதான் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்கானுங்க. முக்கியமா பப்புஜி அவர் போட்ட ஒரு ட்வீட்டை காட்டுறேன் பாருங்க. தி பிஎம் இஸ் காம்ப்ரமைஸ்ட், இஸ் பெட்ரையல் நவ் ஸ்டாண்ட்ஸ் எக்ஸ்போஸ்ட், ஹி காண்ட் ரீநெகோஷியேட், ஹி வில் சரண்டர் அகைன். யோ, நீலாம் எப்படியா எம்பி ஆன? நீலாம் எப்படி எல்ஓபி ஆன? உனக்குலாம் என்ன தகுதி இருக்குன்னு எம்பி ஆயிருக்க? நீயே இவ்வளோ மட்டமான அரசியல் பண்றானா, இவ்வளோ கேடுகட்ட அரசியல் பண்றானா, உன் தாத்தா, உன் பாட்டி, உங்க அப்பா இவங்க எல்லாருமே அந்த காலகட்டத்தில் எவ்வளோ மோசமான அரசியல்லாம் பண்ணியிருப்பாங்க. நீயே இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறேன்னா, உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளோ மோசமா நடந்துட்டு இருப்பாங்க. இந்த ஆளுக்கு எவன்லாம் ஓட்டு போட்டீங்களோ அவனுங்களாம் தயவு செய்து கண்ணாடியை பார்த்து நீங்களே உங்க மூஞ்சில காரி துப்பிக்கோங்க. காரி தூ தூ தூன்னு துப்பிக்கோங்க.